ஹே சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாயா. இன்றைக்கி இந்த ரீடிங் உங்களை தேடி வந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போகாமல் இந்த நிமிஷத்தில் நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா யூனிவர்ஸ் உங்கள் ஹார்ட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சிருக்கு. இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி சில நேரங்களில் ரொம்ப அழகாக ஃபீல் ஆகும். ஆனால் சில நேரங்களில் என்ன நடக்குதுன்ட்டே புரியாத அளவுக்கு ஹெவியாகவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் சைலண்ட்லாக அழுதுருக்கலாம், எந்த ஆன்சரும் கிடைக்காம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த கனெக்ஷன் உண்மையாகவே டிவைனா? அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களா? இந்த சப்ரேஷனுக்கு ஒரு முடிவு இருக்கா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள் ஹார்ட்டில் ஓடிட்டுருக்குது. ஸோ காய்ஸ், இந்த ரீடிங் ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்லை, இது உங்கள் ஹார்ட்டுக்கும் உங்கள் ட்வின் ஃப்ளேம் சோலுக்கும் நடக்கிற சைலண்ட் கான்வர்சேஷன். அதனால் எந்த கார்டையும் ஃபியரோட பார்க்காதீங்க, எந்த மெசேஜும் ஃபோர்ஸ் பண்ணி ரெசனேட் பண்ண வைக்காதீங்க. உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க, மெதுவாக அதை வெளியில் விடுங்க. உங்கள் மைண்டில் ஓடுற நாய்ஸை கொஞ்சம் நேரம் ரிலீஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹார்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி கார்ட்ஸ் பேச போகிறது வார்த்தைகளோட இல்லை, உங்கள் சோலோட லாங்குவேஜில். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், let's gently step into today's beautiful twin flame journey. So first message, stepping into love boldly, leading with charisma and an open heart. So dears, இந்த கார்டு ரீட் பண்ண உடனே உங்கள் ஹார்ட் ரொம்ப நாளாக சொல்லப்படாமல் இருந்த ஒரு ஃபீலிங் எனக்கு சேனல் ஆகுது. நீங்கள் லவ்வை ரிஜெக்ட் பண்ணல, ஆனால் பெயினை மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்பலை. அதனால தான் சம்டைம்ஸ் நீங்கள் சிரித்தாலும் உங்கள் ஹார்ட் முழுசாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கட்டுமா? எத்தனை தடவை உங்கள் ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி உங்கள் ஓன் ஹாப்பினஸையும் லாக் பண்ணிட்டீங்க? யோசிச்சு பாருங்கள். சில சமயம் நம்ம பில்ட் பண்ணுற வால்ஸ் மற்றவங்களை வெளியே வைக்கிறதுக்கு இல்லை, ஓகேங்களா, நம்ம ஓன் லவ்வையை உள்ளே வர விடாமல் தடுக்கிறதுக்கு தான். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்கள் காதில் மெதுவாக என்ன சொல்லுதுன்னா, உங்களோட ஹார்ட்டுக்கு இன்னும் லவ் பண்ண தெரியும், அதை நீங்கள் மறந்துட வேண்டாம். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியில் பிரேவரினா ஃபியர் இல்லாமல் இருப்பது மட்டும் இல்லை, ஃபியர் இருந்தாலும் ஹார்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் இருப்பது தான். உங்களோட சாஃப்ட்னஸ், உங்களோட கைண்ட்னஸ், உங்கள் பியூர் இன்டென்ஷன்ஸ், அது தான் உங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். அதை நீங்கள் எப்போவுமே வீக்னஸ்ன்னு நினைக்க வேண்டாம். இதுக்கான சேனல் மெசேஜ் என்னென்னா, நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தது உன்னோட ஹார்ட்டை தான், உலகத்துக்காக நீ போட்ட மாஸ்கை இல்லை. உண்மையான உன்னை தயவு செய்து அந்த வெளிச்சத்தில் மறைக்க வேண்டாம். ஸோ இன்றைக்கி இந்த கார்டு உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குது. அகெயின் லவ்வை ட்ரஸ்ட் பண்ணுங்க, அகெயின் ஸ்மைல் பண்ண ஆரம்பிங்க, அகெயின் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் சோலுக்கு தெரியும், ரியல் லவ் ஃபோர்ஸ் பண்ணி வராது. ஸோ நீங்கள் எப்போ ரெடி ஆகுறீங்களோ, எப்போ காமாக இருக்கிறீங்களோ, அப்போது அந்த ரியல் லவ், ட்ரூ லவ் உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். Then second message, thriving in your own wholeness, whether love is present or still on its way. So dears, இந்த கார்டை பார்த்த உடனே எனக்கு ஒரு வார்த்தை மட்டும் அப்படியே எக்கோ அடிக்குது, கம் பேக் டு யுவர் செல்ஃப். அதை நான் ஃபீல் பண்ணுறேன். கடந்த சில மாதங்களாக இல்லை சில வருஷங்களாக கூட நீங்கள் உங்களோட ஹாப்பினஸை முழுசாக இந்த கனெக்ஷன் கிட்ட கொடுத்துட்டீங்க. அவங்க பேசுனா ஹாப்பி, அவங்க சைலண்ட்டாக இருந்தால் பெயின், அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பினா ஹோப், அனுப்பலைன்னா டியர்ஸ், அப்படி தானே? பட் ஏன் ஹார்ட்டில் யூனிவர்ஸ் ரொம்ப கிளியராக ஒரு மெசேஜ் கொடுக்குது. உங்கள் பீஸை இன்னொருத்தரோட கையில் கொடுக்க வேண்டாம், அது மற்றவங்க கையில் இருக்கவும் கூடாது. நீங்கள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு யாரோ ஒருத்தர் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் சோல். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி உங்களை இன்கம்ப்ளீட்னு ஃபீல் பண்ண வைக்க வரல, நீங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் சோல்னு உங்களை ரிமைண்ட் பண்ண தான் வந்திருக்குது.
ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்களே பார்த்து ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லுற நாள் கூடிய சீக்கிரம் வரும். அந்த நாள் தான் உங்கள் எனர்ஜி கம்ப்ளீட்லி ஷிஃப்ட் ஆகும். அந்த ஷிஃப்ட் யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக மட்டும். ஸோ சேனல் மெசேஜ் என்னன்னா, யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ என்னை தேடுற அளவுக்கு ஒரு நாள் உன்னை நீயும் தேட ஆரம்பிப்ப. அந்த நாள் தான் நம்ம ஜர்னியோட பிக்கஸ்ட் மிராக்கல் நடக்கும். ஓகே, தேர்ட் மெசேஜ். அரைவிங் அட் லவ் தட் சாட்டிஸ்ஃபைஸ் யூ டீப்லி, யுவர் ஹார்ட்ஸ் ட்ரூ டிசைர் ஃபுல்ஃபில்ட். இந்த கார்டு எனக்கு ஒரு விதமான பியூட்டிஃபுல் அண்ட் இமோஷ்னல் எனர்ஜியை கொடுக்குது. நீங்கள் ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸை பார்த்த ஒரு சோல், எம்டி ப்ராமிசஸ், ப்ரோக்கன் ட்ரஸ்ட், மிக்ஸ்ட் சிக்னல்ஸ், ஒரு நாள் ரொம்ப க்ளோஸ், அடுத்த நாள் கம்ப்ளீட்லி சைலன்ஸ். இதெல்லாம் சர்வே பண்ணிவிட்டு இன்றைக்கி லவ்வை பிலீவ் பண்ணிடுறீங்களா? அது உங்கள் ஹார்ட்டை எவ்வளவு பியூர்னு காட்டுது சொல்லுங்கள். ஸ்டில் யூ ஆர் பிலீவிங். யூனிவர்ஸ் உங்களை பனிஷ் பண்ணலை, யூனிவர்ஸ் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குது. ஏன்னா நீங்கள் ரிசீவ் பண்ண போகிற லவ் ஆர்டினரி லவ் இல்லை. உங்கள் சோல் ஃபைனலி ஒரு ஹோம்னு ஃபீல் பண்ண போகிற லவ்வை மீட் பண்ண போகுது. ஒருத்தர் ப்ரெசன்ஸில் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க லவ்வை ஏர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் நீங்களாகவே இருந்தால் போதும். அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்போட பியூட்டி. இதுக்கான சேனல் மெசேஜ் என்னன்னா, நீ எவ்வளவு நாள் என் லவ்வை ட்ரீம் பண்ணினியோ அந்த அளவுக்கு நானும் நம்ம பீஸை ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கார்டு சொல்லுது. ஸோ டிவைன் டைமிங் ஸ்லோவாக இருக்கலாம், பட் அது ஒருபோதும் லேட் ஆகாது. உங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். தென் ஃபோர்த் மெசேஜ். ரெகக்னைசிங் வென் லவ் ஹாஸ் பிகம் எ கேஜ் ரேதர் தென் சாங்சுவரி. என்ன கைஸ், அதாவது இந்த கார்டை பார்க்கும்போது என் ஹார்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஏன்னா இந்த மெசேஜ் யாருக்கோ ரொம்ப தேவையான நேரத்தில் போய் சேருதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கட்டுமா? கடைசியாக எப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டும், சேஃப்னு சொல்லிட்டும், ஓகேன்னு சொல்லிட்டும் ஃபீல் பண்ணீங்க? யோசிச்சு பாருங்கள். அன்பு இருந்த இடத்துல ஏன் இவ்வளவு ஃபியர் வந்துச்சு? ஏன் ஒவ்வொரு மெசேஜுக்கும் ஆங்ஸைட்டி? ஏன் ஒவ்வொரு சைலண்ட்க்கும் ஓவர் திங்கிங்? ரியல் லவ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாது காய்ஸ். ரியல் லவ் உங்கள் வேல்யூவை கொஸ்டின் பண்ண வைக்காது. ரியல் லவ் உங்கள் லைட்டை டிம் பண்ணாது. சம்டைம்ஸ் நம்ம லவ்னு நினச்சி பிரிச்சுட்டு இருக்கிறது உண்மையிலேயே அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம். அதனால தான் யூனிவர்ஸ் இன்னைக்கு உங்களை மெதுவாக வேக்கப் பண்ணுது, தட்டி எழுப்புது. உங்களை இழக்க வைக்கிற ரிலேஷன்ஷிப் உங்களுக்காக இல்லை. நீங்கள் யாரையாவது லவ் பண்ணலாம், பட் அதுக்காக உங்களை நீங்கள் மறக்கக்கூடாது. உங்கள் பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை எப்போவுமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்ட்டு இந்த கார்டு சொல்லுது. சேனல் மெசேஜ். நான் உன்னை லவ் பண்ணுறதுனால உன்னோட விங்ஸை வெட்ட விரும்பலை. நீ சுதந்திரமாக சிரிக்கிறது தான் நான் பார்க்க விரும்புகிற அழகான விஷயம். ஃபிஃப்த் மெசேஜ். லவ் காலிங் ஃபார் கிரவுண்டட்னஸ், ப்ராக்டிக்கல் மேட்டர்ஸ் நீட் டெண்டிங் டு. அதாவது இந்த எனர்ஜி ரொம்ப மெச்சூர், ரொம்ப பேலன்ஸ். சில நேரத்தில் நீங்கள் இந்த கனெக்ஷனை பற்றி அவ்வளவு அதிகமாக யோசிக்கிறீங்க. உங்கள் ஓன் ட்ரீம்ஸை கொஞ்சம் சைடில் வச்சிடுறீங்க. கரியர், ஹெல்த், ஃபேமிலி கோல்ஸ் இதெல்லாம் வெயிட்டிங் மோடில் போட்டுடுறீங்க. யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, லவ்வை மட்டும் பில்ட் பண்ணாத, உங்கள் லைஃப்பையும் பில்ட் பண்ண பழகுங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணும்போது தான் அதில் நிற்கிற ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள், பட் ஆக்ஷனாக மறந்துடாதீங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்பும் உங்களை டிவைன் டைமிங்க்கு இன்னும் க்ளோஸாக கொண்டு வர போகுது. இதுக்கான சேனல் மெசேஜ். நம்ம ஃப்யூச்சருக்காக இன்று உன்னை நீ பில்ட் பண்ணிக்கோ. நான் வர நேரத்துக்கு நீ சைன் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் சொல்லுது. தென் சிக்ஸ்த் மெசேஜ். yearning for love that goes deeper than what you currently have. ரொம்ப எமோஷ்னலான கார்டு இது. ஸோ நீங்கள் ஏன் ஆர்டினரி ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருக்க முடியலன்னு தெரியுமா? ஏன்னா உங்கள் சொல் ஆர்டினரி லவ்வுக்காக க்ரியேட் ஆகலை. உங்களுக்கு குட் மார்னிங் மெசேஜ் மட்டும் போதாது. ஐ மிஸ் யூன்னு சொல்லுற வார்த்தைகள் மட்டும் போதாது.
உங்கள யாராவது முழுசா புரிஞ்சுக்கணும், உங்க சைலன்ஸையும் கேட்கணும். நீங்க பேசாம இருந்தாலும், உங்க ஹார்ட் என்ன ஃபீல் பண்ணுதுன்னு உணரணும். அந்த மாதிரி லவ்வ தான் உங்க சோல் தேடிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் லோன்லினஸ் ஃபீல் ஆயிட்டுருக்குது. அதுக்காக நீங்க உங்கள ப்ளேம் பண்ணாதீங்க. நீங்க அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா, உங்களுக்கு உண்மையிலேயே ஆ டிசர்வ் ஆகுற லவ்வ தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ, அதுல எந்த தப்பும் இல்ல. இந்த கார்டுக்கான சேனல் மெசேஜ். உன்னோட ஹார்ட் இவ்வளவு டீப்பா லவ் ஃபீல் பண்ணிட்டுருக்குதோ, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ ஆர்டினரி ஸ்டோரிக்காக உருவாக்கப்படல. டிவைன் லவ் ஸ்டோரிக்காக பார்ன் ஆன சோல் நீன்னு சொல்லிட்டு இந்த கார்ட் சேனல் மெசேஜ் குடுக்குது. ஸோ ஓவரால் எனர்ஜி பார்க்கும்போது காய்ஸ், இந்த 6 கார்டோட எனர்ஜியும் முழுசா கனெக்ட் பண்ணி பார்த்தா, யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஒரு சென்டென்ஸை மட்டும் சொல்லுது. ஸ்டாப் சேசிங் லவ், ஸ்டார்ட் பிகமிங் லவ். இந்த ஜெர்னி அவங்கள சேஞ்ச் பண்ணுற ஜெர்னி இல்லை. இன்ஸ்டெட் உங்களை ஹீல் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கிற ஜெர்னி. ஃபியர்லேருந்து ஃபேத், பெயின்லேருந்து பீஸ், வெயிட்டிங் பீரியட்லேருந்து ட்ரஸ்ட். இது தான் உங்கள் சோல் இப்போ கற்றுட்டு இருக்குது. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இந்த செப்ரேஷன் உங்களை உடச்சிச்சுன்னு இப்போ தோணுறது. அப்போ இது என்ன புதுசாக உருவாக்கியிருக்குன்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்ல போகிறீங்க. அந்த நாளை யூனிவர்ஸ் ஏற்கனவே உங்கள் லைஃப்பில் மார்க் பண்ணி வச்சிருக்குது. அதனால தான் இன்றைக்கும் உங்களை விட்டு கொடுக்காம நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. யூனிவர்ஸ் உங்களை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ காய்ஸ், இந்த ஓவரால் ஸ்ப்ரெட்டோட சேனல் மெசேஜ் என்னென்னா, இந்த ஜெர்னி முடிஞ்சிடல. இது ஒரு பாஸ் பட்டன் மட்டும்தான். நீங்கள் ஹீல் ஆகிற ஒவ்வொரு நாளும் உங்களோட சோல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் அருகில் க்ளோஸராக வந்துட்டுருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஹோப்பை விட வேண்டாம். ஆனால் உண்மையையும் மறந்துட வேண்டாம். ஏன்னா உங்களை முழுசாக லவ் பண்ணுற நாள் தான் இந்த டிவைன் லவ்வோட கதவு முழுசாக திறக்கும். வென் யூ ஸ்டார்டட் டு லவ் யுவர் செல்ஃப், தட் டைம் த டோர் வில் பி ஓப்பன்ட். ஓகே காய்ஸ், இந்த ரீடிங்கை கிளாரிஃபை பண்ண நான் டேரோ கார்ட்ஸ் டவுன் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த கார்ட்ஸ் கனெக்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ கனெக்ட் யுவர் இன்ட்யூஷன் வித் திஸ். பாட்டம் ஆஃப் தி டெக் த வேர்ல்ட் கார்டு இருக்குது. லெட் செக் த வைப். என்னென்ன கார்ட்ஸ் வந்திருக்குதுன்றதை பார்க்கலாம். ஓகே, 4 ஆஃப் பென்டக்கல்ஸ், 7 ஆஃப் வாண்ட்ஸ், ஜஸ்டிஸ், 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஜட்ஜ்மெண்ட், hanged man. Okay, then Queen of Cups, 9 of Pentacles, 2 of Pentacles, then ஒரு நிமிஷம் guys, நான் கார்டு கொஞ்சம் அலைன் பண்ணியிருக்கிறேன், பிளேஸ் இல்லை. சன் கார்டு, ஓகே, தென் 5 ஆஃப் கப்ஸ். பாட்டம் ஆஃப் த டெக் த வேர்ல்ட் கார்டு இருக்கிறாங்க. ஓகே, ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ஃபாபெட்ஸ் எடுத்துடுறேன். அது உங்களது, உங்கள் பர்சன் இல்லை தேர்ட் பார்ட்டி பேர் தெரிஞ்சால் அவங்க தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு 4 ஆஃப் பென்டக்கல்ஸ். இந்த கார்டு பார்த்தாலே என்னென்னா, உங்கள் பர்சன் இன்னும் இந்த கனெக்ஷனை ஹார்ட்டில் இருந்து ரிலீஸ் பண்ணல. லவ் இருக்குது, ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பயம். பாஸ்ட்டில் நடந்த பெயின், ரிஜெக்ஷன், ஃபியர், ஈகோ இல்லை இமோஷ்னல் இன்செக்யூரிட்டி இதெல்லாம் அவங்க ஹார்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிட்ருக்கு. அதனால தான் சைலன்ஸ் இருக்குது. சைலன்ஸ் இருக்கிறதுனால ஃபீலிங் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. 7 ஆஃப் வாண்ட்ஸ் சொல்கிறது, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியில் உங்கள் 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் ஈஸியாக போகலை. 2 பேரும் லைஃப்பில் நிறைய டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. சில நேரத்தில் இந்த கனெக்ஷனுக்காக ஃபைட் பண்ணணுமா, இல்லை வாக் ஆன் பண்ணணுமா, மூவ் ஆன் ஆகலாமான்னு கூட கன்ஃபியூஷன் வந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு பர்சன் இன்னும் டிஃபென்சிவ் மோடில் இருக்கிறாங்க. ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு அவங்க ஹார்ட்டை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது ஜஸ்டிஸ். இது யூனிவர்ஸ் இப்போ எல்லா உண்மைகளும் மறைத்து வச்சிருக்கிற எல்லா உண்மைகளும் கண்ணு முன்னாடி கண்டு வரப்போகுது. இந்த கனெக்ஷனை
ஃபார் எவர் இக்னோர் பண்ண முடியாது. ஒரு ரியலைசேஷன் வரும், நடந்த மிஸ்டேக்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சொல்லாம போன ஃபீலிங் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய நேரம் நெருங்கிட்டு இருக்குது. மறைக்கப்பட்ட எல்லா உண்மைகளும் வெளியில வரும். அது தேர்ட் பார்ட்டியா இருக்கலாம், இல்ல உங்கள்தா இருக்கலாம், உங்க பெர்சன் தான் இருக்கலாம். அடுத்தது 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கும்போது, இந்த நோ கான்டாக்ட் பேஸ் ஸ்லோலி ஹீலிங் பேஸா மாறிட்டு இருக்குது. ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் சோல் லெவல்ல எனர்ஜி காம் ஆகுது. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா எமோஷனல் பேக்கேஜை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறத இந்த கார்டு காமிக்குது. 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரொம்ப டீப் எமோஷனல் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு பர்சன் வெளியில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் நைட்டில் இந்த கனெக்ஷன் பற்றி யோசிக்காமல் இருக்க முடியல. ரெக்ரெட், கில்ட், லாகிங், நான் அப்போ வேறு மாதிரி நடந்திருக்கலாமான்ற நிறைய கொஸ்டின் இங்கே வந்து அந்த பர்சன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஹார்ட்டில் இன்னும் ஒரு வெயிட் அப்படியே அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருக்குது. அடுத்தது ஜட்ஜ்மெண்ட். இது வந்து என்னன்னா ஒரு அவேக்கனிங் கால். ஜட்ஜ்மெண்ட்டுனாலே என்னென்னா செகண்ட் சான்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வேக்கப் கால் வரப்போகுது. யூனிவர்ஸ் இந்த மெசேஜை எம்பசைஸ் பண்ணுது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு டஃப்பான ரிலேஷன்ஷிப் இல்லை, இது ஒரு சோல் அவேக்கனிங். இந்த கனெக்ஷன் பற்றி ஒரு லைஃப் சேஞ்சிங் ரியலைசேஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்குது. ஜஸ்டிஸ்னால் உண்மைகள் வெளியில் வரப்போகுது. ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை அவேக்கனிங் பண்ண போகுதுன்ற அர்த்தம். செகண்ட் சான்ஸ், ரீயூனியன் எனர்ஜி இந்த கார்டு காமிக்குது. அடுத்தது ஹேங்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிலே பனிஷ்மெண்ட் இல்லை, டிவைன் பாஸ். யூனிவர்ஸ் சாரி காய்ஸ், டிவைன் வந்து இப்போ பாஸ்டில் இருக்குது. யூனிவர்ஸ் 2 சோலுக்கும் டைம் கொடுத்துட்ருக்கு. ஹீல் ஆகணும், பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகணும், அப்புறம் தான் நெக்ஸ்ட் சாப்டர் உங்களுக்குள்ளே ஓப்பன் ஆகும். தென் குயின் ஆஃப் கப்ஸை பார்த்தா இந்த கனெக்ஷனோட ஃபவுண்டேஷன் லவ் தான். அன்கண்டிஷ்னல் லவ், கம்பேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாம் இன்னும் அலைவாக இருக்குது. ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண இன்னும் டைமிங் வரல. கரெக்ட் டைமிங்காக இந்த எக்ஸ்ப்ரெஷன் வெயிட்டிங் ஜோனில் இருக்குது. 9 ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ரீயூனியனுக்கு முன்னாடி செல்ஃப் லவ் முக்கியம். யூனிவர்ஸ் முதல்ல உங்களை நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. நீங்கள் இமோஷ்னலி கம்ப்ளீட் ஆகும்போது தான் இந்த கனெக்ஷனும் ஹெல்த்தியரான வைப்ரேஷனுக்கு மூவ் ஆகும்ன்றதை சொல்லுது. அடுத்தது 2 ஆஃப் பென்டக்கல்ஸ் என்ன காமிக்குதுன்னா, உங்கள் பர்சன் இமோஷன்ஸையும் ப்ராக்டிக்கல் லைஃப்பையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பேலன்ஸ் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்குறாங்க. 2 டிசிஷனுக்கு நடுவுல ஜகிள் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால தான் கம்யூனிகேஷன் டிலே ஆகுது. பட் உங்கள் மேலே கொஞ்சம் அந்த ஜென்யூன் ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருக்குதுன்றதை காமிக்குது. 9 ஆஃப் கப்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜியை காமிக்குது. ஹார்ட்டில் இருக்கிற சின்சியர்விஸ் இன்னும் அலைவாக தான் இருக்குது. உங்கள் சோல் தேடுற டீப் இமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் பாசிபிலிட்டி இன்னும் க்ளோஸாக இருக்குது. அடுத்தது இந்த கார்டில் வந்து இந்த சன் கார்டு வந்துருக்குது. இது இந்த கார்டோட பிக்கஸ்ட் பிரைட்டஸ்ட் கார்டு. இவ்வளோ டார்க்னஸ், கன்ஃபியூஷன், சைலன்ஸ் இருந்தாலும் அது பெர்மனண்ட் இல்லை. ஒரு கிளாரிட்டி வரும், ஒரு லைட் வரும். ஹாப்பினஸ், ஆனஸ்டி, இமோஷ்னல் வார்ம்த் இந்த கனெக்ஷனை மறுபடியும் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டிக்கு கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸு இருக்குது. 5 ஆஃப் கப்ஸ் இது வந்து ஒரு ஜென்டல் ரிமைண்டரை இண்டிகேட் பண்ணுது, பாஸ்ட் மிஸ்டேக்ஸை. ஸோ உங்கள் பர்சன் பாஸ்ட் மிஸ்டேக்ஸை தான் பார்த்துட்ருக்குறாங்க. யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த பிளெஸ்ஸிங்ஸை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அந்த யூனிவர்ஸ் பிளெஸ்ஸிங் நீங்கள் தான். ஃபஸ்ட்டு அவங்க ஹீலிங் ஆகணும், அதுக்கப்புறம் தான் அந்த பிளெஸ்ஸிங்ஸை அக்செப்ட் பண்ண முடியும்ன்றதை இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. பாட்டம் ஆஃப் த டெக் த வேர்ல்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்ப்ரெட்டோட ஃபைனல் எனர்ஜி த வேர்ல்டு. இந்த கார்டு பார்க்கும்போது ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. 2 சோல்ஸும் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் இப்போது ஸ்லோலி கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. செப்பரேஷன் உங்கள் 2 பேரையும் மாற்றிருக்கு. நீங்கள் முன்னாடி இருந்த வேர்சன் இல்லை, உங்கள் பர்சனும் முன்னாடி இருந்த வேர்சன் இல்லை. 2 பேரும் நியூ வேர்சனாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்திருக்குது. யூனிவர்ஸ் இப்போ ஓல்ட் பேட்டர்னை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெல்த்தியர், மெச்சூர் சோல் அண்ட் எனர்ஜிக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குதுன்றதை சொல்லுது கைஸ். ஸோ ஓவரால் இந்த மெசேஜை பார்த்தா, இந்த டேரட் கிளாரிஃபிகேஷன் பார்க்கும்போது ஓராக்கல் கார்ட் சொன்ன மெசேஜும் இந்த டேரோ சொல்கிற மெசேஜும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்ஃபார்ம் ஆகுது. இந்த நோ கான்டாக்ட் பேஸ் எண்ட் இல்லை, இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேஸ். லவ் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஹீலிங் தேவை. ஹீலிங் முடிஞ்சு சோல் லெசன் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் யூனிவர்ஸ் நெக்ஸ்ட் சாப்டரை ஓப்பன் பண்ணும். த வேர்ல்ட் கார்ட் சொல்கிறது ஒரு சாப்டர் முடியுது, ஆனால் உங்கள் சோல் ஜர்னி இன்னும் முடியல. இது ஒரு புது பிகினிங்க்கு ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு இந்த ஓவரால் ஸ்ப்ரெட் சொல்லுது. ஸோ ரெசினேட் ஆகிற ஆல்ஃபாபெட்ஸ் வந்து RFXXEJBHPJGE. இது உங்களது உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டி இதாக இருக்கலாம். ஹைலி ரெசினேட் ஆகிற ஜோடியாக் சைன் லிப்ரா, லியோ, பைசஸ், கேன்சர், ஸ்கார்பியோ, கேப்ரிகான், அக்வாரியஸ். தென்
ஐயில் ரெசினேட் ஆகிற பர்த் டேட்ஸ் 2, 6, 9, 11, 18, 20, 22, 27, 29. மந்த் வந்து மார்ச், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி பார்க்குற ஏஞ்சல் நம்பர்ஸ் 11, 11, 11, 11, 12, 12, 10, 10, 717, 444, 888, 999. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்லி பார்த்தா மேபி இந்த ரீடிங்ஸ் உங்களுக்கான ரீடிங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கைஸ். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜியம் சேனலிங் ஏ ஃபார் டுடே. உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி இருக்குது, நீங்கள் என்னை ரீச் பண்ணலாம். ஸோ ரீடிங் ஒரு வேளை உங்களுக்கு ரெசினேட் ஆச்சுன்னா ஹைப், லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். ஒரு வேளை ரெசினேட் ஆகாட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோ. அடுத்த ஒரு சோல் ஜர்னியில் மீட் பண்ணலாம். திஸ் இஸ் காஸ்மிக் ஜாயரா சைனிங் ஆஃப். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.